தௌஹீத் பேரவை கடையநல்லூரில் இருந்து அப்துல் அஜீஸ் கேட்குறார். என் கேள்வி என்னவென்றால், ஒருவர் ஜனாசாவுக்கு குழி வெட்டி அவரே வந்து நல்லடக்கம் பண்ண குழியில் இறங்குகிறார். ஆனால் அவர் இரவில் மனைவியுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவராக இருக்கிறார். காலையில் குளித்து விட்டுத்தான் வருகிறார். அவர் ஜனாசாவில் ஈடுபட்டு நல்லடக்கம் பண்ணலாமா? என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், அது கூடாது, ஏனென்றால் ரசூல்லா தடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாராம். இக்பால் நகர் தௌஹீது பேரவைன்னு போட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய இது மகள் சம்மந்தப்பட்டது தான். ரசூல்லாவுடைய 2 மகளை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. முதலாவது மகள் வந்து ஜெயினபு அபுல் ஆஸ் என்பவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2வது மகள் வந்து ருக்கையாவை உஸ்மான் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அந்த பத்ர் போர் வெற்றி தினத்தில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய இன்னொரு மகளை உம்மு குல்சும், 3வது மகள் யார், உம்மு குல்சும் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே உஸ்மானு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த உம்மு குல்சும் மரணிக்கும் போது ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ மதீனாவில் இருக்கும்போது அடக்கம் பண்ண கொண்டு வரும் பொழுது கபூரில் வந்து உடம்பை இறக்கணும்ல, உடம்பை இறக்கி வைக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்டால், உங்களில் யார் இரவில் தாம்பத்தியம் செய்யவில்லையோ, மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடவில்லையோ அவர்கள் இறங்கட்டும் அப்படிங்கிறாங்க. இறங்கின உடனே அபு தல்ஹா வந்து நான் இறங்குறேன், அவர் வந்து ராத்திரி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலை. மக்கள் வந்து அந்த ரசூலுல்லாவுடைய மகளை இறக்குறதுக்காக காத்திருக்கிறாங்க. பாடியை வந்து என்ன செய்யணும், உடம்பை வந்து குழியில் இறக்கணும். யார் இறக்கணும்னு வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. யார் வந்து நேற்று இரவு இல்லறத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே யார், நான் தான் சொல்லி ஒருத்தர் முன் வர்றாரு, அபு தல்ஹா. அவர் இறங்கி என்ன செய்கிறாருன்னா அந்த உடம்பை வாங்கி குழியில் வைக்கிறார். சொன்ன ரசூலுல்லாஹ் கண்ணீர் சொட்டு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வருது. இது வந்து புகாரிலேயே 1285வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. இதை வச்சு என்ன கருத்து வருதுன்னு கேட்டால், அப்போ ஜனாசாவை அடக்கம் பண்ணுறவர் வந்து முத நாள் ராத்திரி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. குளிச்சுட்டு வந்தாலும் சரி தான், இல்லறத்தில் ஈடுபட்டிருக்க குளிச்சுட்டு தானே வருவாங்க, சுபூத்துறை குளிச்சு தானே ஆகணும். இல்லை, அது இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறல. அதை என்ன செய்கிறாங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவர் வந்து இறங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபடாத இறங்கட்டும்ன்ற இந்த வார்த்தையை இதை மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒருத்தர் ஜனாசாவில் இறங்கி அடக்கம் செய்கிற பணியை செய்பவராக இருந்தால் முத நாள் இரவு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவராக இருக்கணும். அப்படி தான் இதை பார்த்தா விளங்குது. ஆனால் இப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் சொல்லலை. இது ஒன்று மகளுடைய ஜனாசாவுக்கு தான் சொன்னாங்க. அப்போ எதனால் இது நடந்துச்சு என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் வந்து இப்போ ரசூல் அப்படி சொன்னாங்கல்ல, சொல்லும் பொழுது நான் சொல்லி அபூ தல்ஹா சொன்னார்ல, உஸ்மான் ஏன் சொல்லலை? அவர் தானே கணவர். யார் உஸ்மான், உம்மு குல்சுமும் ரசூலுல்லாவுடைய மகள். யாருடைய மனைவி? உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி. அப்போ ரசூலுல்லாஹ் இதை கேட்கும்போது உஸ்மான் அங்கே இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து நேற்றிரவு இல்லறத்தில் ஈடுபடாதவர் தான் இறங்கணும் என்று சொல்லும் பொழுது உஸ்மான் வந்து அவர் வந்து இறங்கியிருக்கணுமா இல்லையா? அவர் இறங்கலை. அவர் இறங்கலைன்னா இப்போ என்ன எதனால் அவர் இறங்கலை என்று கேட்டால், இந்த மதம் சீரியஸாக இருந்திருக்காங்க, நேற்று மூத்தா போயிருக்கிறாங்க. அப்போ இல்லறத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார். அப்போ எதனால் இது நடந்துச்சுன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பெரிய பிழை செஞ்சிட்டார். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு வெகுஜன பார்வையில் அது ஒரு தவறான ஒரு செயல். என்ன செயல்னு கேட்டால், அவருக்கு மனைவிக்கு இயலாமல் இருக்கிறாங்க, உம்மு குல்சும் முடியாமல் இருக்கிறாங்க, ராத்திரி மூத்தா போயிடுவாங்கங்கிற ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும், கடமை மனைவிக்கு அருகில் இருந்து அப்படி தான் எல்லாருமே செய்வாங்க. அந்த நேரத்தில் வந்து வேறு மாதிரியான சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அடிமை பெண்ணோட போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்கார் உஸ்மான் ரலியல்லாஹு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது. அவர் இறங்கக்கூடாதுங்கிறது தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய மகள் அடக்கம் செய்கிறதுக்கு வந்து ராத்திரி யாரும் தாம்பத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டால், உஸ்மான் அதை செய்யக்கூடாது என்பதற்கு தான். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து இந்த நேரத்தில் அவர் ஏன் இப்படி செஞ்சார்? ஆனால் மார்க்கத்தில் தடை கிடையாது. தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு அவருடைய தேவையை பொறுத்து ஒரு விஷயம். இருந்தாலும் வெகுஜன பார்வையில் நம்ம என்ன பார்ப்போம்னு கேட்டால்,
இந்த மாதிரி ஒரு சீரியஸாக இருக்கும்போது ஒரு மனிதருக்கு இப்படி என்ன வருமா, ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்ற ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்ட உடனே தான் அடக்கம் செய்வதற்கு அவர் தானே முன்னுரிமை படைத்தவர். முன்னுரிமை படைத்தவர் கணவர் தானே வந்து நிற்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது உஸ்மான் அவர்கள் கூட என்ன செய்யலை, நான் இறங்குறேன்னு சொல்லலைன்னா அப்போ தாம்பத்தில் ஈடுபட்டிருக்காரு. யாரோட ஈடுபட்டார்? இவங்க தான் சீரியஸ் அன்றைக்கி ராத்திரி மூத்தா போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஈடுபடலை, வேறு யாரோட ஈடுபட்டிருக்காரு? வேற ஒரு மனைவியோட இல்லை அடிமை பெண்ணோட ஈடுபட்டிருக்கிறார். அப்போ ஈடுபட்டிருக்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இந்த தகவல் வந்தோன்னே என்ன செய்ய, தந்தைங்கிற முறையில் இப்படி ஒரு இந்த மாதிரி நேரத்தில் மகளோட கவலையில் இருக்கும்போது மூத்தா போயிடுவாங்கன்னு அந்த நேரத்துல எல்லாம் இப்படி உணர்வு வருமா? ஏன் இவர் இப்படி செஞ்சார், இவருக்கு அந்த தகுதி இல்லை, இவர் என் பிள்ளை அடக்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இதை சொல்லியிருப்பாங்களே தவிர அனைத்து ஜனாசாக்களுக்கு இப்படி சொன்னது கிடையாது. இதை சொன்னால் உஸ்மான் எல்லாம் விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சொல்லலை, இப்னு ஹஜர் உள்பட எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவத்திலேருந்து புரியுதா இல்லையா, இவர் ஏன் இறங்க வேணும், யாராவது கொடியில் இறங்கும் போது நான் தான் இருக்கிறேன்னு அடுத்தால கேட்குறேன்னு கேட்க வேண்டியதானே. மற்றவர்கள்லாம் தாம்பத்தில் ஈடுபடாட்டாலும் இவர் ஈடுபட்டிருக்கக்கூடாதா இல்லையா? இவர் தானே ரொம்ப தகுதி படைத்தவர், இவர் தானே மனைவி, அவங்க மனைவிக்கு தானே ஏழாமல் இருந்திருக்கிறாங்க, அவங்க தானே நீங்கள் மூத்தா போகிறாங்க. அந்த நேரத்திலும் கூட இவர் ஏன் அந்த நான் சொல்ல முடியல, அவருக்கு சொல்ல முடியலை என்று சொன்னால் அவர் ஈடுபட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ ஈடுபட்டார் என்று சொன்னால் அவரை இறங்குறத ரசூலுல்லாஹ் விரும்பலை. இவ்வளவும் செஞ்சுவிட்டு என்னத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு நீ வர்ற அப்படி கேட்போம்ல. இந்த மாதிரி ஒரு பாசம் இல்லாமல் நீ இருந்து விட்டு அடக்கம் செய்யறதுக்கு வர்றேன்னு அந்த தோரணையில் தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருப்பாங்கன்னு விளங்கணும். ஏன்னு கேட்டால் இதை அடக்கம் செய்வதற்கு இல்லறத்தில் ஈடுபடாதவராக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேறு யாருடைய ஒரு ஜனாசாவுக்கும் ரசூலுல்லாஹ் வற்புறுத்தலை. உஸ்மானுக்காகத்தான் உஸ்மான் இறங்கக்கூடாது என்பதற்கு சொன்னார்கள் என்பது தான் நம்ம சிந்திக்கும் போது விளங்குகிறது. அதனால் கபூரில் அடக்கம் செய்வதற்கு வந்து அப்படி குளிப்பு கடமை தாம்பத்தில் ஈடுபட்டவர்கள் அது ஹலாலான ஒரு விஷயம், நல்லா கவனிக்கணும். மார்க்கத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுங்கிற ஒரு தப்பா விபச்சாரம் பண்ணாதவராக இருக்கணும்னு சொன்னால் ஒத்துக்கிடலாம். ஏன் அடக்கம் செய்ய இறங்கக்கூடியவர் வந்து விபச்சாரம் செய்யாதவராக இருக்கணும், திருடாதவராக இருக்கணும், கொலை செய்யாதவராக இருக்கணும், நேற்று மோசடி செய்யாதவராக இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஜனாசா அடக்கிறதுக்கு ஒரு தகுதியில் வச்சுக்கிடலாம், ஒரு ரீசன் வச்சுக்கிடலாம். தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் தானே, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தானே. அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்வது வந்து ஒரு தகுதி குறைவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அது என்ன தகுதி குறை? இல்லறத்தில் தானே ஈடுபட்டிருக்காரு. அல்ல யார் ராத்திரி இஷா தொழுவில்லையோ அவர் இறங்க வேணான்னு சொன்னால் அது நீ மட்டும் சொல்லலாம். யார் சுபு தொழுகலையோ அவர் இறங்கக்கூடாதுன்னா அது மார்க்கத்தில் உள்ள ஒரு ரீசன்னு சொல்லலாம். இதில் வந்து குடும்பத்தில் ஈடுபடுறது என்பது எல்லாமே பாவமான காரியமா, இப்போ தப்பான ஒரு காரியமா, ஜனாசா அடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு அதில் என்ன அம்சம் இருக்குது அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயத்தை வந்து தகுதி குறைவு ஆக்க மாட்டாங்க. இது தகுதி குறைவு தானே, பாடி அடக்கம் செய்வதற்கு தகுதி குறைவு. தகுதி குறைவுனா அந்த செயல்கட்ட செயலாக இருக்கணும், அது வந்து செய்யத்தகாத ஒரு செயலாக இருக்கணும், மார்க்கம் தடுத்த ஒரு செயலாக இருக்கணும். இது தடுத்த செயலா? அப்போ எல்லோரும் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஒரு ஊரில் எல்லா இளைஞர்களாக இருக்காங்க, எல்லாருமே சம்பாத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னு வைங்க, அப்போ அந்த பாடியை தொழிலுக்கு எரிஞ்சிருமா? அடக்கம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் ஈடுபட்டோம், அப்போ என்ன செய்கிறது? பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டுமொத்த போதனையை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை ஹலால்னு கூட சொல்ல முடியாது, அது கடமையான விஷயம்னு கூட சொல்லலாம். இல்லறம் என்பது சிலருக்கு சுன்னத்து என்று சொல்லலாம். அப்படி ஒரு தவறான பாதையிலிருந்து ஒரு மனுஷனை தடுக்கக்கூடிய ஒரு நல்லறத்தில் ஒன்றாக மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. அந்த மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் அல்ல அந்த உணர்வை கொடுத்து அதை ஒரு தகுதியாக எடுத்து காட்டுகிறான். அப்படியான ஒரு செயலை வந்து பாவமாக ரசூலுல்லாஹ் சித்தரிப்பாங்களா? அப்போ நல்ல விளங்கு அதை வைத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை பார்க்கணும். இதை வந்து வேறு காரியத்தை சொல்லி ஜனாசாயை அடக்க இறங்கக்கூடாதுன்னு சொன்னால் ரீசன் ஒத்துக்கிடலாம். இது காரணமே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணமாக இல்லையே. இது ரசூலுல்லாஹ் வந்து மார்க்கத்தில் நல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை எது ஒரு குற்ற செயல் மாதிரி காட்ட மாட்டாங்க. அப்போ நல்லா விளங்குறது உஸ்மானை இறங்க விடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. உஸ்மான் இறங்காதேண்டா அது நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, யார் தாம்பத்தியத்தில் ஈடுபடவில்லையோ அவர் இறங்கட்டும்ட்டாங்க. இவர் தன்னால் ஒதுங்கிடுவார், இவருக்கு இறங்குற தகுதி இல்லை, அதுதான் அங்கே அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். உஸ்மான் அப்படி செஞ்சாரோ எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. செய்யட்டி அவனே இறங்கலை, செய்யலைன்னு சொன்னால் நான் அவர் சொல்ல வேண்டியது தானே, நான் தான் இருக்கேனுங்க, நான் எங்கே ஈடுபட்டேன்னு கேட்க வேண்டியது தானே.
அவர் இப்படி கல்மாரி நின்றுட்டு இருக்காரு. அப்போ என்ன விளங்குது, அப்போ ரசூல்லா வந்து அவர் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தில் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இதை கேட்டால் சஹாபாக்களை திட்டணும்னு செய்வாங்க, சொல்லுவாங்க, தப்பு அது. சரி.